பலாப்பழம் மட்டும் பொரியோ? ஆமாம், நேற்று பைனாப்பிள், இன்னைக்கு பலாப்பழம். நல்ல எண்ணெயை இப்படி கையில் பூசிக்கணுமா மக்களே? யூடியூப்பில் பார்த்தேன். நான் தனியாகத்தான் பலாப்பழம் சாப்பிட்றது, இவளுக்கு சாப்பிட தெரியாது. இப்போ நான் சந்தையில் போய் பாதி தான் வாங்கி. எனக்கு வாங்கின மாம்பழத்தை காமிங்க அப்படியே. இது எனக்கு மட்டும் இவளுக்கு மாம்பழம். இது ஒன்று கூட இவருக்கு தரமாட்டேன். இது எனக்கு பலாப்பழம். எப்படாப்பா அங்கே தொடக்கத்தை விட்டோம். அங்கேருந்து வா. இது நான் தான் அல்ல அவ்வளோ கூட கை வெட்டி போடுவோம். எனக்கு கவனம் வழுக்கும். அப்படியே இடையில கட் பண்ண போ அப்படி அதுலையா அவ்வளோ அப்படி போ. அது பாதுகாப்பு அப்படி போகிறோம். என்ன ஒன்று கை விட்டாது. கை கவனம். அவ்வளோ அக்கறையா என் மேலே உங்களுக்கு? சாப்பிட்றது நான் கிடையாது. என் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ போகுதுன்னு பாருங்க மக்களே. கத்திருக்க மக்களை இவள் 3 கோப்பை சோறுதுங்க. வலது வெட்டுறதுக்கு பார்த்தீங்களா இப்படி கஷ்டப்படுறாண்டு. சாப்பிட்றது நானா? நீங்கள் வெட்டலாம்ல. என்னைய போட்டு படுத்தி எடுத்துக்கிறாரு மக்களே. சரி காணும் அவ்வளோதான். இருங்கப்பா சொலைய காமிப்போம். ரைட் அவ்வளோதான். உரிக்க என்ன செய்கிறாருன்னு பாருங்க மக்களை. என்ன கையோட தான் நான் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு இது இங்கே உரிச்சது மிச்சமும் காணா ஒன்றையும். சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது, அப்புறம் ஆசைப்பட்டு சாப்பிடாதீங்க. நான் எல்லாமே உரித்து முடிச்சுட்டேன். பார்த்துக்கோங்க இங்கே என்ன நடக்குதுங்கிறதையும் பாருங்க. சைடில் ஏதோ நான் பிடுங்கி சாப்பிட போகிற மாதிரியும் என்ன ஒரு ஆனந்தம்னு பாருங்கள். சாப்பிடும்போது மொத்த சிரிப்பை பாருங்கள் மக்களை. சிரிப்பை பாருங்கள். இப்போ இன்னும் 5 நிமிஷத்தில் இது முடிஞ்சிடும். எப்படி இருக்கு பழம்? அங்கே பாருங்க தூக்கிட்டு போடுறாரு மக்களே.